ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இத்தாலியில இரண்டாம் உலக போர்ல பங்கெடுத்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஒரு நினைவிடம் கட்டப்பட்டிருக்கு. இந்த நினைவிடத்தை இந்திய தரைப்படையின் தளபதி திரு நரவானே அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. நீங்க கூட நினைக்கலாம், எதற்காக இந்திய ராணுவ வீரர்களுக்கு இத்தாலியில நினைவிடம் கட்டியிருக்காங்க, அப்படி என்ன அவங்க சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த வீடியோவை நீங்க கேட்டு முடிக்கும் பொழுது இரண்டாம் உலக போர்ல பங்கெடுத்த இந்திய வீரர்களோட தியாகம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். எப்படி இந்திய வீரர்கள் ஒரு சத்திரிய தர்மத்தோட போரிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். இரண்டாம் உலக போர்ல பங்கெடுத்த இந்திய வீரர்களின் வீரம் எப்படி மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கதை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 1967 இந்திய கடற்படைக்கு சொந்தமான பிரம்மபுத்திரா போர்க்கப்பல் இத்தாலிய நகரமான டொராண்டோ நகரத்துல உள்ள துறைமுகத்துல டாக் செய்யப்படுது. பிரம்மபுத்திரா போர்க்கப்பலை வழி நடத்துறது கேப்டன் ராஜ் மொஹேந்தர் அப்படிங்கிறவர். பிரம்மபுத்திரா போர்க்கப்பல் துறைமுகத்துக்கு வரும் பொழுது இந்த துறைமுகத்துல ஆட்களே கிடையாது. ஆனா நேரம் செல்ல செல்ல துறைமுகத்துல அதிகமான மக்கள் கூட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருந்த கேப்டன் ராஜ் மொஹேந்தர் எதற்காக இப்படி நடக்குது அப்படின்னு விசாரிச்சாரு. அப்போ இந்திய போர்க்கப்பல் இந்த துறைமுகத்துக்கு வந்திருக்கத ரேடியோல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு மக்கள் துறைமுகத்துல திரண்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. துறைமுகத்துல கூடியிருந்த மக்கள் இந்திய வீரர்களை வரவேற்று பதாதைகளை கையில் ஏந்தி இருந்தாங்க. கேப்டன் ராஜ் மொஹேந்தருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியல. இந்த மக்கள் இந்திய கடற்படை மீது எதற்காக இவ்வளவு அன்பு காட்டுறாங்க அப்படின்னு அவர் திகைத்து போய் நின்னாரு. அப்போ அவர் இத்தாலிய அதிகாரிகளிடம் விசாரிக்கும் பொழுது இந்திய வீரர்களோட தியாகம் அவருக்கு தெரிய வருது. செப்டம்பர் 19, 1943 வருடம் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் இதே டொராண்டோ நகரத்துல உள்ள நேபல்ஸ் அப்படிங்கிற பகுதியில களமிறக்கப்படுறாங்க. களமிறக்கப்பட்ட இந்திய வீரர்களோட வயசு 19 இருந்து 22க்குள்ள இருக்கும். இந்த வீரர்கள் எதற்காக களமிறக்கப்பட்டாங்க அப்படின்னா, ஜெர்மனியோட நாசி படையிடமிருந்து இத்தாலிய நகரங்களை மீட்பதற்காக. இந்த போர் ஏப்ரல் 29, 1945 வருடம் வரைக்கும் நடந்தது. இந்த போர்ல 5782 இந்திய வீரர்கள் தங்களோட இன்னுயிரை தியாகம் செஞ்சாங்க. இந்திய வீரர்கள் இந்த போர்ல 8 இத்தாலிய நகரங்களை நாசி படையிடமிருந்து விடுவிச்சாங்க. அது என்ன நகரங்கள் அப்படின்னா, பெருஜா, லூச்சி, பிளாரன்ஸ், சான் மெரினோ, செசன்னா, போர்லே, ஃபெராரா மற்றும் பொலோனியா. இந்திய வீரர்கள் இத்தாலியில் நிலவக்கூடிய பனி, மழை போன்ற கடினமான சூழ்நிலைகள்ல போரிட்டு நாசி படையிடமிருந்து இந்த நகரங்களை விடுவிச்சிருக்காங்க. இன்னும் இத்தாலியோட நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த யுத்தத்துல பங்கெடுத்த இந்திய வீரர்களின் வீரத்தை பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இந்தியரான நம்மளுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. இந்த படையெடுப்புல பங்கெடுத்த இந்திய வீரர்கள் அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் 6 விக்டோரியா கிராஸ் பதக்கங்களை வழங்கினாங்க. விக்டோரியா கிராஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு உயரிய ராணுவ விருது. இந்த கதையை கேட்ட பிறகுதான் கேப்டன் ராஜ் மொஹேந்தர் அவர்களுக்கு இந்த மக்கள் எதற்காக இந்திய வீரர்கள் மீது இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. அதற்கு பிறகு அந்த மக்களோட அழைப்பை ஏற்று அவங்க ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில இந்தியன் நேவியோட அட்மிரல் JN கோஸ் அப்படிங்கிறவரோட மனைவியும் கலந்துக்கிட்டாங்க. அவருடைய மனைவி பெயர் இனாஸ். JN கோஸும் இந்த நகரத்தை மீட்பதற்காக இரண்டாம் உலக போர்ல போராடி இருக்காரு. அந்த பெண்மணி இரண்டாம் உலக போர் சமயத்துல JN கோஸ எப்படி சந்திச்சாங்க, அவர்களுக்கு எப்படி திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை விவரிச்சாங்க. அதற்கு பிறகு இந்திய வீரர்கள் இத்தாலிய நகரங்களை மீட்பதற்கு எவ்வளவு தீரத்துடன் சண்டையிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க எடுத்து கூறினாங்க. அதே நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இன்னொரு பெண் தன்னோட கதைய சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1943 வருடம் பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் இந்திய நாட்டை சேர்ந்த வீரர்கள் இந்த நகரத்தை இன்வேட் பண்ணாங்க. இந்த படையில இருந்த இந்திய வீரர்களை தவிர மற்ற நாட்டு வீரர்கள் பெண்களை கொடுமைப்படுத்த
துன்புறுத்துதல், ரேப், கொள்ளையடித்தல் போன்ற பல்வேறு குற்ற செயல்கள்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு அந்த பெண்மணி பதிவிடுறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை 2 ராணுவ வீரர்கள் துரத்தி செல்லும் பொழுது ஒரு இந்திய வீரர் அந்த ராணுவ வீரர்களை தடுத்து இது தவறு, நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரித்தார். இதை கேட்பதற்கு நீ யார் அப்படின்னு அந்த வீரர்கள் கேட்கும் பொழுது இந்த பெண்மணி என்னோட சகோதரி, அதனால நீங்க இவங்களை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் தடுத்தார் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. அடுத்து இந்த நகரத்துல உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு இந்திய வீரர்கள் தாங்களாகவே முன்வந்து பாதுகாப்பு கொடுத்ததாகவும் மக்களை மற்ற அலைட் போர்சஸ்ல உள்ள வீரர்களிடமிருந்து பாதுகாத்ததாகவும் பல மக்கள் அந்த நிகழ்ச்சியில பதிவு செஞ்சாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்திய கடற்படையின் பிரம்மபுத்திரா போர்க்கப்பல் 4 நாட்கள் அந்த துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்பொழுது இந்திய வீரர்கள் அந்த நகரத்தை சுற்றி பார்க்க போகும் பொழுது கடையில பொருட்கள் வாங்கிட்டு காசு கொடுத்தா வியாபாரிகள் வாங்க மறுத்தாங்க. நாங்க இந்திய வீரர்களுக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 4 நாள் கழித்து இந்திய கடற்படையின் பிரம்மபுத்திரா கப்பல் இந்த துறைமுகத்தில் இருந்து கிளம்பும் பொழுது டொராண்டோ நகரத்தில் உள்ள அனைத்து மக்களும் துறைமுகத்துக்கு வந்து கப்பலை வழி அனுப்பி வச்சாங்க. இது போன்ற நிகழ்வு என்ன பொறுத்த மட்டில் உலகில் எந்த ஒரு ராணுவத்திற்குமே நடந்திருக்காது. அக்டோபர் 2007 வருடம் இத்தாலியோட கசினோ நகரத்துல நாசி படையிடமிருந்து இத்தாலியை மீட்பதற்காக போராடிய இந்திய வீரர்களை நினைவு கூறும் விதத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட முன்னாள் இத்தாலிய ராணுவ வீரர்கள் பலர் இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை வெகுவா பாராட்டினாங்க. இத்தாலிய ராணுவ ஃபீல்ட் மார்ஷல் வேவல் ரோட் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல 2ஆம் உலக போர்ல இத்தாலியை மீட்பதற்காக போராடிய இந்திய வீரர்களின் போர் திறனை எதனுடன் ஒப்பிடுறாரு அப்படின்னா 10th லீக் அப்படிங்கிற படை கூடையும், பெனின்சுலார் வார்ல பங்கேற்ற லைட் டிவிஷன் படை கூடையும், நெப்போலியன் படையில் உள்ள நெப்போலியன் கார்டு அப்படிங்கிற வீரர்களுடன் ஒப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்திய வீரர்களின் சண்டையிடும் திறன் அசாத்தியமானது அப்படின்னு அந்த புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதைவிட இந்திய வீரர்களின் வீரத்திற்கும் சத்திரிய தர்மத்திற்கும் ஒரு உதாரணம் வேணுமா? இது போன்ற 2ஆம் உலக போர்ல பங்கெடுத்த இந்திய வீரர்களின் பல கதைகள் இருக்கு. 2ஆம் உலக போர்ல 1939 வருடம் முதல்ல இந்திய வீரர்கள் களமிறங்கினாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் வீரர்கள் தொடக்கத்துல களமிறக்கப்பட்டாங்க. யுத்தத்தோட முடிவுல 2ஆம் உலக போர்ல பங்கெடுத்த மிகப்பெரிய வாலண்டரி ஆர்மி இந்திய ராணுவம் தான். இந்திய வீரர்கள் 2ஆம் உலக போர்ல பல்வேறு பிரிவுகள்ல சண்டையிட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்ஃபென்ட்ரி, ஆர்மர்ட் டிவிஷன் மற்றும் ஏர்பான் போர்சஸோட ஆபரேஷன்லயும் பங்கெடுத்தாங்க. இந்திய வீரர்கள் 2ஆம் உலக போர்ல ஆப்பிரிக்கா, யூரோப், ஏசியா போன்ற 3 கண்டங்கள்லயும் சண்டையிட்டு இருக்காங்க. இதுல எத்தியோப்பியா, இத்தாலி, ஈஜிப்ட், லிபியா போன்ற இடங்கள்ல ஜெர்மன் ஆர்மியை எதிர்த்து சண்டையிட்டு இருக்காங்க. 2ஆம் உலக போர்ல இத்தாலி மற்றும் ஜெர்மனி சரண்டரான பிறகு இந்திய ராணுவம் ஜப்பான் ராணுவத்துக்கு எதிராக சண்டையிட்டு இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், பர்மா போன்ற நாடுகள்ல இந்திய வீரர்கள் சண்டையிட்டு பல இடங்களை ஜப்பான் ராணுவத்திடமிருந்து விடுவிச்சாங்க. 2ஆம் உலக போர் முடிவுல கிட்டத்தட்ட 87,000 இந்திய வீரர்கள் தங்களோட இன்னுயிரை தியாகம் செஞ்சாங்க. 34,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைஞ்சிருந்தாங்க. 67,000 வீரர்கள் போர்க்கைதியாக பல்வேறு நாடுகள்ல இருந்தாங்க. 2ஆம் உலக போர் முடிந்ததும் 4,000 இந்திய வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான பதக்கங்கள் வழங்கப்பட்டது. 18 இந்திய ராணுவ அதிகாரிகளுக்கு விக்டோரியா கிராஸ், ஜார்ஜ் கிராஸ் போன்ற பிரிட்டன் நாட்டின் உயரிய விருதுகள் வழங்கப்பட்டது. 1942 இருந்து இந்திய ராணுவத்தை வழிநடத்திய ஃபீல்ட் மார்ஷல் கிளாட் ஆச்சின்லேக் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய வீரர்கள் மட்டும் இல்ல அப்படின்னா பிரிட்டன் உலக போர் 1 மற்றும் 2ல தோற்கடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிரிட்டன் நாட்டு பிரைம் மினிஸ்டர் திரு வின்ஸ்டன் சர்ச்சில் 2ஆம் உலக போர் முடிந்ததும் இந்திய வீரர்கள் மற்றும் அதிகாரிகளோட வீரத்திற்கு நன்றி தெரிவிச்சாரு. இது போன்ற இந்திய வீரர்களின் வீரம் மற்றும் தியாகத்தை விளக்கக்கூடிய பல்வேறு கதைகள் இருக்கு. ஆனா இது போன்ற எந்த ஒரு வீர தீர கதைகளும் இந்தியால யாருக்குமே தெரியாது. ஏன்னா இங்க இந்திய வீரர்களின் வீரம் மறைக்கப்படுது. அதனால நம்மளுடைய பள்ளி பாடத்திட்டத்துல இந்திய வீரர்களின் வீரம் குறித்தான கதைகள் சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். உங்களோட
உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.